அவதார் ஃபயர் அண்ட் ஆஷு இப்போ 2025 ரிலீஸ் ஆன ஜேம்ஸ் கேமரனோட மிகப்பெரிய படைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹை பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி கிரேட்டஸ்ட் விஷுவல்ஸை கொண்டு வந்திருக்க இந்த படம் கண்டென்ட் வைஸ் எல்லாரும் ஆவரேஜ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்படிலாம் தோணலை. இது ஒரு குட் வாட்சிங் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பட் படத்தில் வர ஒவ்வொரு ஃபைட் சீனுமே நொறுக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜேக் சலி அவரோட குடும்பத்தை பற்றி சூப்பராக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த குடும்பம் இப்படி ஒற்றுமையாக இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஒருத்தனை இழந்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னொருத்தனை இழக்கக்கூடாதுங்கிறத கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் டிஎம்கே கொடி கட்டி இருக்கிற நம்ம அக்காவும் சும்மா இல்லை. சும்மா கைக்கு வந்ததெல்லாம் வந்து செய்கிற மாதிரி சும்மா கேட் வாக்கில் கூட நாஸ்தி பண்ணுறாங்க. பட் படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லும். அவதார் 4 கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா கடைசியாக ஸ்பைடர் கிட்ட இந்த மக்கள் எல்லாரும் ஒன்றா சேருது. அதாவது இந்த நாவி பீப்புள்ஸ் எல்லாமே நீங்களும் எங்களில் ஒருத்தன் தான் அப்படின்னு ஸ்பைடரை பார்த்து சொல்கிற சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுபோக அந்த டிராகன்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு மூவியில் எந்த சீன் பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை பதிவு செய்யுங்க.